ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு சமையல். நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்னைக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம இன்னைக்கு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 kg நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். அடுத்ததாக கரம் மசாலா 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது 1 kg கறின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன். இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்கள, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ பச்சை மிளகாய் நான் ஒரு 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி பழம் சேர்க்க மாட்டோம். அதனால் புளிப்பு தன்மைக்காக தயிரும் லெமனும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா கறியில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மினிமமாக ஒரு 1 hour ஊற வைக்கணும். இந்த மாதிரி லெக் பீஸில் கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மசாலா இறங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ ஒரு 1 hour க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அப்படியே இந்த மசாலாவில் ஊறிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருந்தால் 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பிரியாணி அரிசி சாதம் வடிக்க போகிறோம். சாதம் வடிக்கிறதுக்கு நான் 1 kg பிரியாணி அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் அரிசி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணியில் சில பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நம்ம பிரியாணிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அரிசியில் ஃபஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில். அடுத்ததாக பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாமே ஏலக்காய், இது எல்லாமே கொஞ்சமான அளவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கிட்டா போதும். 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி நான் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இப்போது தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஊற வச்ச இந்த அரிசியை இதில் சேர்த்துடுறோம். சில பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி வச்சா சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். இந்த ரைஸ் நல்லா உபரி கொடுக்கும், அதனால் 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். ரைஸ் ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போது இதில் கொஞ்சமாக வாசனைக்காக புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இப்போ வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வதக்கி ரெடி பண்ணணும்ல, அதுக்காக இப்போது சைடில் நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் 150 ml எண்ணெய் சேர்த்துடுங்க. 150 ml எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நான் ஒரு 7 பெரிய வெங்காயம் பொடியாக, அதாவது பொடியாக இல்லை, அதாவது நீளமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா பகோடா பொரியிற அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கணும். ஏன்னா பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவரே வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும்.
நம்ம வந்து சைடில் ரைஸ் வச்சுருந்தோம்ல அதையும் பார்த்துடலாம். இப்போது அரிசி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 60 to 70% வந்து குக் ஆகிருந்தால் ரெடியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நீட்டாக வர மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்து ரைஸை வந்து வடித்து எடுத்துடணும். இப்போ நான் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துட்டேன். இப்போது நமக்கு இன்னொரு சைடில் வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து பாதி அளவு வெங்காயத்தை நான் வந்து வெளியே எடுத்துறேன். நல்லா வந்து இந்த மாதிரி பகோடா கலரில் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கணும். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பகோடா ஃப்ரை பண்ணுற வாசனை இருக்கும். இப்போ பாதி வெங்காயத்தை எடுத்தாச்சு. மீதி இந்த பாதி வெங்காயம் இதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான இந்த மசாலா பொருட்கள் 4 ஏலக்காய், பட்டை 3 துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த ஹைதராபாதி பிரியாணிக்கு இந்த மசாலாலாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறது நல்லது. இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இப்போ ஆஃபில் அந்த எண்ணெயோட ஹீட்டில் தான் இது எல்லாமே பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம கறியிலையும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இதுலேயும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து இந்த எண்ணெயோட ஹீட்லேயே வந்து நம்ம வதக்கிடணும். நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா நமக்கு இஞ்சி பூண்டு வதக்கிற வாசனை வரும்ல, அந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இதில் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா வந்து 1/4 கட்டு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு 1/4 கட்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்கிடுங்க. இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இப்போ அந்த ஹீட்லேயே வந்து அந்த எண்ணெயோட ஹீட்டில் தான் இது எல்லாத்தையும் வதக்கிட்டோம். இப்போது நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல இந்த சிக்கன் கறியை இதில் சேர்த்துடுங்க. இப்போது சிக்கனை சேர்த்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போது கறியை சேர்த்துட்ட பிறகு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு தடவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து கறியில் ஏற்கனவே மசாலா சேர்த்துருக்கோம். இன்னும் வந்து 1 கிலோ கறிக்கும் 1 கிலோ ரைஸ்க்கும் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மசாலாஸ்லாம் வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம தனி மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அடுத்ததாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து நம்ம கறியில் பசைஞ்சு வைக்கும் போது கொஞ்சமாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கறியில் வந்து உப்பு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த பெரிய லெக் பீஸாக இருக்கிறத கொஞ்சம் சென்டராக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் சென்டராக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வந்து இந்த கறியை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கறி எல்லாமே வந்து 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த கறியில் இருக்க தண்ணியெல்லாம் நிறைய வெளியே வந்திருக்கு. நம்ம தண்ணியே எதுவும் சேர்க்கல. எந்த அளவுக்கு தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொதிச்சு நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல சாதம், அந்த ரைஸை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நம்ம சில பிரியாணிக்கு வந்து 1 லேயர் 2 லேயர் அந்த மாதிரி சேர்ப்போம். இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து ஒரே லேயர் தான். அடியில் ஃபுல்லாக வந்து அந்த கிரேவி அப்படியே வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த இந்த ரைஸை அப்படியே ஃபுல்லாக வந்து உதிரியாக வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சேர்த்துடணும். எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ரைஸ் சேர்த்த பிறகு இது மேலே வாசனைக்கு புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடுங்க. இதில் நீங்கள் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பில் திராட்சை இந்த மாதிரி பொருட்களும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து இப்போ ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன்.
நான் வந்து இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்ககிட்ட இந்த ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவை பாலில் கரைச்சி அந்த பாலை இது மேலே அப்படியே சேர்த்துக்கோங்க. நிறைய பாலில் கரைக்கக்கூடாது, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே உருக்குன நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் சுற்றி சேர்த்துருக்கேன். இப்போது இதை தம் போட்டுடலாம். மேலே மூடி போட்டுட்டு நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்குல்ல, சூடான தண்ணி, அந்த தண்ணியை தூக்கி இது மேலே வச்சுடுங்க. இப்போது நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டேன் பிரியாணியை. இப்போ மேலே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், நல்ல உதிரியாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடியில் இருக்க அந்த மசாலா, சிக்கன் மசாலாவோடு சேர்த்து அரிசி உடையாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணணும். சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. நல்ல பீசஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.